அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஒரு துஆ. சுவனத்தில் தங்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி தருமாறு அல்லாஹுவிடம் கேட்க வேண்டிய துஆ. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, நம்முடைய மறுமை வாழ்வு நல்லவிதமாக அமைய வேண்டுமென்றால் நாம் சுவனத்திற்கு சொந்தக்காரர்களாக ஆக வேண்டும். அதாவது மறுமையில் சொர்க்கமே நம்முடைய தங்குமிடமாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட வாய்ப்பை நமக்கு அல்லாஹ் வழங்க வேண்டும் என்பதற்காக நம்மை சொர்க்கத்தை தங்குமிடமாக பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களுடைய பட்டியலில் சேர்க்க வேண்டும் என்பதை எப்படி பிரார்த்தனையாக கேட்க வேண்டும் என்று அல்லாஹுவே நமக்கு திருக்குர்ஆனுடைய 23வது அத்தியாயத்தின் 29வது வசனத்தில் கற்றுக் கொடுக்கின்றான். ரப்பி அன்சில்னி முன்சலம் முபாரகம் வ அந்த ஹைரும் முன்சிலீன். மீண்டும் ஒரு முறை பார்ப்போம். ரப்பி அன்சில்னி முன்சலம் முபாரகம் வ அந்த ஹைரும் முன்சிலீன். என் இறைவா, பாக்கியம் பெற்ற இடத்தில் என்னை தங்க வைப்பாயாக. தங்க வைப்போரில் நீ மிகச்சிறந்தவன். இது அந்த பிரார்த்தனையின் பொருளாகும். மீண்டும் ஒரு முறை அந்த துஆவை பார்ப்போம். ரப்பி அன்சில்னி முன்சலம் முபாரகம் வ அந்த ஹைரும் முன்சிலீன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.